Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு ரவையை வச்சு ரொம்ப ஈஸியா ரவா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா பர்ஃபி 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை கடாயில போட்டு எண்ணெய் சேர்க்காம 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி முந்திரியை கொஞ்சம் ஆற விடலாம். முந்திரி ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்புல வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் சூடானதும் இதோட ஒரு கப் அதாவது 250 கிராம் ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு ரவையை நெய்ல நல்லா வறுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் ரவையை நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதோட அரைச்சு வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாங்க. ரவை எடுத்து அதே கப்லயே 1.5 கப் சூடான பாலை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதோட ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை அடுப்போட சூட்லயே நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சங்காட்டிக்கு ரவை கொஞ்சம் கொலன்னு இருக்கு. ரவை கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரவை கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ரவையை கொஞ்சம் ஆற விடலாம். ரவை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல ஃபுல்லா நெய் தடவி ரவையை இந்த பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்ல ரவை எல்லா சைட்லயும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுறலாங்க. ரவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்ல நல்லா ஒட்டியிருக்குங்க. அதனால 15 மினிட்ஸ் கழிச்சு பிளேட்டோட ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு பெரிய பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க ரவா கேக் மாதிரி எவ்வளோ அழகா வந்திருக்கு. இதை ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். சூப்பரா டேஸ்டான ரவா பர்ஃபி ரெடி. டேஸ்டான ரவா பர்ஃபி இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.